நேர்களே, தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய மத்திய கிழக்கு லெபனானில் ஹிஸ்புல்லாவோடு இஸ்ரேலுடைய போர் நிறுத்தம், அது மட்டுமில்லாமல் ஐடிஎஃப் அடுத்த கட்ட நகர்வு, பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய வீரமிக்க பேச்சு, காசாவில் போர் முடிவுக்கு வருமா, அது மட்டுமல்லாமல் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஏற்படுகிற கான்சிக்வன்சஸ், விளைவுகள் நாம் பார்க்க போகிறோம். முதல்ல ஹிஸ்புல்லாவுடைய போர் நிறுத்தத்திற்கான காரணம் என்ன? முக்கியமாக நாம் பேச வேண்டியது நிறைய பாயிண்ட்ஸோட பேசினா தான் அது சரியாக இருக்கும். முதல்ல ஏன் ஒரு எதற்கும் கட்டுப்படாத பெஞ்சமின் நெத்தன்யாகு, பென் கேவிர், அமர் ஸ்மார்ட்ரிச் போன்ற பிரதிநிதிகள் ஹமாஸை, ஹிஸ்புல்லாவை இல்லாமல் ஆக்க வேண்டும், கடைசி வரை போர் என்று கொக்கரிப்பு செய்த நிலையில் தற்போது அவர்கள் ஏன் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறாங்கங்கிறத நீங்கள் புரியணும். அதுக்கு ஹிஸ்புல்லாவுடைய அந்த சீஸ் பயிருக்கான காரணம் ஹிஸ்புல்லா அல்ல. ஹிஸ்புல்லாவை அழித்து துவம்சம் செய்வதாகவும் அதே போன்று அவர்கள் சொன்ன இந்த நிபந்தனைகள் நிறைவேறி இருக்கிறதா என்கிற முதல் கேள்வி. அக்டோபர் 2023 அக்டோபர் 7 அன்று தொடங்கிய போர் 2024 தற்போது நவம்பர் மாதம் 29ஆம் தேதி இன்றைக்கு ஆகியிருக்கிறது. கிட்டத்தட்ட அது 420 நாட்களை நெருங்கியிருக்கிற ஒரு சூழ்நிலையில் அப்போ ஒரு சிறிய ஒரு நகராட்சிக்கு ஒப்பான காசாவை அவர்கள் வெற்றி கொள்ள முடியவில்லை. முதல்ல காசாவில் வெற்றி, காசாவை அழிப்பு, காசாவிலிருந்து கிட்னாப் செய்யப்பட்ட, அதாவது கடத்தப்பட்ட கெப்டிவ்ஸை கொண்டு வந்துடுவோம், இது அவர் சொன்னார். ஒன்று. இரண்டாவது, ஹிஸ்புல்லாக்களை முழுமையாக அழித்து விடுவோம், இது முடிந்திருக்கிறதா? அதுவும் கேள்வி. மூன்றாவது, வடக்கு பகுதியில், அதாவது கோலான் குண்டுகளுக்கு மேலும் கீழும் எங்களுடைய குடியிருப்புகளை நாங்கள் மக்களை மீள்குடியேற்றுவோம். இந்த மூன்று நடந்திருக்கிறதா என்று நீங்களே பாருங்கள். இந்த மூன்றும் நடக்காத பட்சத்தில் அவர்கள் எப்படி வெற்றி பெற்றவர்கள் என்று நெத்தன்யாகுவோ அல்லது மற்றவர்களோ சொல்ல முடியும். காசாவில் எஹ்யா சின்வாரை அழித்தாச்சு, இஸ்மாயில் ஹனியை அழித்தாச்சு, ஏனைய தலைவர்களை எல்லாம் அவர்கள் அழித்தார்கள். காசாவில் இருந்து 55 லட்சத்திற்கு மக்கள் வடக்கு காசாவிலிருந்தும், ஜபாலியாவிலிருந்தும், ரஃபாவிலிருந்தும், பிலடெல்ஃபி காரிடார், நெட்சாரிம் பகுதிகளிலிருந்து அவங்க வெளியேற மறுத்துட்டாங்க. அப்படி தான் இருக்காங்க. 45,000த்திற்கு மேற்பட்ட உயிர் படுகொலை, லட்சத்துக்கு மேற்பட்ட ஊனமுற்றோர், காயமுற்றோர், குழந்தைகள், குடும்பங்களை இழந்த நிலையில் அந்த மக்கள் அவர்களுடைய நிலையிலிருந்து மாறதே இல்லை. ஸ்மார்ட்ரிச் போன்றவர்கள் பட்டினி போட வேண்டும் என்று சொன்னார்கள். அங்குடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர்களை வறுமையிலே, பட்டினியிலே சாகடிப்பது பாவமல்ல, அங்கே நாம் யூத கோயிலை கட்ட வேண்டும். இன்றைக்கு அதே ஸ்மார்ட்ரிச் என்ன சொல்கிறான் என்றால், அங்கு இருக்கக்கூடிய மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிநகட்டி சிதறச் செய்து முழுமையாக காசாவை நாம் இணைத்து விட வேண்டும். இதுதான் அவருடைய அடிஷ்னலான ஃபண்டமெண்டல் டார்கெட், கோல், அல்டிமேட். ஒன்று. காசாவில் எதுவுமே நடக்கலை. மக்கள் படுகொலை செய்யப்பட்ட பின்பும், தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பின்பும், காசாவில் தற்போது சொல்லப்போனால் உக்கிர நிலையை, வலிமையான போரை அவர்கள் அடைந்திருக்கிற நிலையில் நேற்று வந்த தகவலில் ஹமாஸோடு எதிர்த்து போர் புரிவதற்கு இருக்கக்கூடிய படைகள் செல்ல தயாராக இல்லை. அப்படி என்றால் ஹமாஸ் எந்திர துப்பாக்கியை பயன்படுத்தாமல் குருவிச்சுடக்கூடிய துப்பாக்கியை வைத்து அவர்கள் சுடவில்லை. ட்ரூஸ் கேரியர், அதாவது மெர்கோவா வெர்ஷன், இவைகள் அனைத்தையும் அவர்களுடைய யாசின், அது மட்டும் இல்லாமல் மிசைல் 105 யாசின், ஆர்பிஜி ராக்கெட் ப்ரொஃபைல்டு கன், மூன்றாவதாக அவர்கள் நடத்தக்கூடிய ஆம்புஸ் தாக்குதலின் மூலமாக மிகப்பெரிய படுகொலைகளை அவர்கள் சந்தித்து வருகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 45,000 பேரில் ஹிஸ்புல்லா, அது ஹமாஸும் அடங்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ காசாவில் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. காசாவில் நேற்று இரவு வரை ஐடிஎஃப் வீரர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுகிறார்கள், மக்களும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பழிவாங்குவதற்கு வான் தாக்குதலை நடத்துகிறார்கள்.
இது தொடர்கின்றது. காசாவில் இன்றைக்கும் அமைதி இல்லை. இது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு சிறு நிலப்பரப்பில் இன்வின்சிபிள் ஃபோர்ஸ் என்று தன்னை, அதாவது சொந்த தம்பட்டம் அடித்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் எந்த நிலையிலும் வெற்றி பெற முடியாமல் சரண்டர் அல்லது நீண்டித்து கொண்டிருக்கிற போர். இதுதான் காசாவின் நிலை. அடுத்து நம்ம அப்படி லெபனானுக்கு வந்துடும். 60 நாட்களுக்குள் நடந்த போரில் என்ன நடந்தது? நான் சொல்லலை, பெஞ்சமின் நெத்தானியாகுடைய காரணம் என்னவென்றால், இவ்வளவு பெரிய தாக்குதலை காசாவிலை விட மோசமான எதிரிகளை, வலிமையான எதிரிகளை, 2006 சந்தித்த இந்த வலிமையான எதிரிகளை ஹிஸ்புல்லாவோடு போரிட்டு, ஹிஸ்புல்லாவுடைய அலி கராக்கி, ஹிஸ்புல்லாவுடைய ஹசன் நசுருல்லா, ஹிஸ்புல்லாவுடைய பாத் ஷுக்கூர், இன்னும் ஏராளமான, நேற்று கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னது கூட அகமது சுஃபி அப்படிங்கிறவரையும் கூட அவர்கள் கொலை செய்தார்கள். தலைவர்களை எல்லாம் கொலை செய்து மட்டுமல்லாமல் பெய்ரூட்டில் நெருக்கமான டென்டான மக்கள் வாழும் பகுதிகளில், தஹ்லியா போன்ற பகுதிகளில் பங்கர் பஸ்டர் குண்டுகளை, மொனிட்ஸ் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவின் வீரியமிக்க குண்டுகளை போற்று தரைமட்டமாக்கி 3500 பேரை படுகொலை செய்த பின்பும், தெற்கு லெபனான் பகுதிகளில் லிட்சம் ஆறுக்கு அந்த பகுதியில் இவர்கள் உள்ளே நுழைந்து வெளியே ஓடி வருவதும், ஏராளமான ஐடிஎஃப் வீரர்கள், இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் கொல்லப்படுகிற ஒரு நிலையில் எந்த நிலையிலும் அவர்களால் உள்ளே நுழைய முடியல. ஆனால் என்ன சொன்னாங்க? நாங்கள் லெபனானில் துவம்சம் செய்துவிட்டோம். பேஜர் குண்டுகளின் மூலமாக டிஎன்பிஇபி குண்டுகளை வைத்து அடித்தோம், ஹசன் நஸ்ருல்லாவை கொலை செய்தோம், யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் சமாதி கட்டுவோம் என்று சொல்லக்கூடிய நிலையிலும் கூட நயீம் கஷம் தலைமையில் தற்போது வீரியமான போரின் காரணமாக நாள் ஒன்றுக்கு 300-350க்கு மேலே பலமான ராக்கெட் தாக்குதலை சந்தித்து கொத்து கொத்தாக மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலில். நான் சொல்லலை, இஸ்ரேலுடைய டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல், ஹெட்ஸான் நாளிதழ்கள், CNN, அமெரிக்காவுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், நியூயார்க் டைம்ஸ், BBC எல்லா அவர்களுக்கு ஆதரவான நாளிதழ்களும் சொல்கின்றது, டெல் அவியில் பதட்டம், டெல் அவினுடைய புறநகர் பகுதியில் பதட்டம், கோலான் குண்டுகளில் பதட்டம், வடக்கு காசாவில் மக்கள் வெளியேறிவிட்டார்கள். 60,000-70,000 என்று அவர்கள் சொன்ன கணக்கென்றால், சர்வதேச கணக்கு இது பல லட்சம், 6-7 லட்சம் மக்கள் வடக்கு பகுதியிலிருந்து வெளியேறிவிட்டார்கள். பொதுவாக 3,300க்கும் மேற்பட்ட பாம்கள், அதாவது விவசாய பண்ணைகள் அழிக்கப்பட்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான, 30,000 என்று அதனுடைய ஃபிகர் தப்பாக இருக்கலாம், பல்லாயிரக்கணக்கான வீடுகள் தரைமட்டமாக்கி இருக்கப்பட்டிருக்கிற இஸ்ரேலில். நான் சொல்கிறது இஸ்ரேலில் தான் சொல்கிறேன். இஸ்ரேலில் வடக்கு பகுதிகளில் விவசாய பண்ணைகள் அழிக்கப்பட்டிருக்கிறது. 300க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள், 30,000 என்ற கணக்கில் வீடுகள், ஏராளமான ஆயிரக்கணக்கான வாகனங்கள் தீப்பற்றி எரிந்திருக்கிறது. நல்ல கவனிங்க, இவ்வளவு வீடுகள், ஆயிரக்கணக்கான வீடுகள், ஆயிரக்கணக்கான நிலங்கள், ஆயிரக்கணக்கான கார்கள், ஆயிரக்கணக்கான தாக்குதல்கள். இதில் ஒரு தாக்குதலுக்கு ஒருத்தர் இறந்திருந்தாலும் எத்தனாயிரம் பேரை இஸ்ரேல் பலி கொடுத்துருக்கும். தோழர்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இதற்கு பெரிய இராணுவ புரிதல்கள் எதுவுமே தேவையில்லை. ஒரு மிசைல் அட்டாக்கில் இல்லையா, ஒரு மிசைல் அட்டாக் அவங்க எவ்வளோ பெரிய பலிஸ்டிக்கெல்லாம் ஏவப்படுத்துறாங்க, நீண்ட தூரம் லாங் ரேஞ்சஸ் பண்ணுறாங்க, ஷார்ட் இதை பண்ணுறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வான்பரப்பு டிஃபென்ஸ் சாதனம் ரொம்ப வலிமையாக இருந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் அயன் டோம், அயன் பீம், டேவிட் சில்லிங், ஏரோ சிஸ்டம் 3-4 எல்லாமே செயலிழந்து அமெரிக்காவிலிருந்து தாடு கொண்டு வந்தாங்க. எல்லாமே செயலிழந்தப்பட்ட நேரத்தில் தரையில் உழுது என்று சொன்னார்கள். நம்முடைய கருத்துக்களின்படி, நம்முடைய கருத்தல்ல, அங்கிருந்து வெளியேறிய கருத்துக்களின்படி 300க்கு மேற்பட்ட விவசாய நிலங்கள், 30,000த்துக்கு மேற்பட்ட, அதில் பல்லாயிரக்கணக்கான கார்கள் சாலைகளில் பற்றி எறிந்தது, ஃபயர் ஆயிட்டு அதில் இருந்த மக்கள் இறந்து போனார்கள். அதை போன்று பல்லாயிரக்கணக்கான வீடுகள் பற்றி எறிந்தது, ஹைஃபாவுடைய துறைமுகம் பற்றி எறிந்தது, அஸ்கலான் துறைமுகம் பற்றி எறிந்தது, டெல்லவினுடைய தாக்குதலில் பட்டியிருந்தது, ஈரான் தாக்குதல் 181 ராக்கெட்டுகளின் மூலமாக நீண்ட தூர மிசைல் ஃபத்தே 1, ஃபத்தே 2வின் மூலமாக பற்றி எறிந்தது. அப்போ பல்லாயிரக்கணக்கான பேர் படுகொலை செய்யப்பட்ட இஸ்ரேல் எப்படி வெற்றி பெற்றதாக நீங்கள் அறிவிப்பீர்கள் தோழர்களே? ஹிஸ்புல்லா இன்னும் தொடர்ந்து போரிட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். அது தோல்வி யாருக்கு என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். எதுவுமே நடக்கலை. அப்போது ஏன் ட்ரூஸ்க்கு அவங்க வாராங்க அப்படின்னு சொன்னால்,
பெஞ்சமின் நெத்தானியாகு அவர்கள் பேச்சை நாம் இப்பொழுது பார்ப்போம். அப்படியே பார்ப்போம். ஹிஸ்புல்லா தலைவர்களை நாங்கள் முழுமையாக கொலை செய்து விட்டோம் அவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, ஹிஸ்புல்லா குறிவைத்து அழித்திருக்கிறோம் அவர் சொல்கிறார். இவ்வளோ அழிவுக்கு அப்புறம் ஹிஸ்புல்லா தலைவர்களை கொலை செய்தோம். யார்கிட்ட பேசுகிறா? வார் கேபினெட்டை பேசுகிறார். ஹிஸ்புல்லா தலைவர்களை அழித்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் சிரியாவிலிருந்து ஆயுத கடத்தல்களை நாங்கள் தடுத்திருக்கிறோம். ஆனால் ஒரு விவகாரம் இருக்கிறது, இதை சொல்வதற்கு நான் வெட்கப்படவில்லை. யார் சொல்கிறா? இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தானியாகு வார் கேபினெட்டில் பேசுகிறார். நம்மிடத்தில் ஆயுதங்கள் இல்லை, ஆள் பலம் இல்லை. இந்த சூழ்நிலையில் சுவாசிப்பதற்கு, மூச்சு விடுவதற்கு ஒரு காலச்சூழல் தேவை இருக்கிறது. ஆகவே போர் நிறுத்தித்தான் ஆக வேண்டும் என்று அவர் ஓப்பனாக பேசுகிறார். அந்த ஸ்டேட்மெண்ட்டை உலகம் முழுவதும் அவருடைய பேச்சு, அவர் பேசிய ஹிப்ரு மொழியில் ஆங்கில விவகாரத்தில் வெளியே வந்ததையும் நாம் பார்த்தோம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். நம்மிடத்தில் ஆயுதங்கள் இல்லை, இதை சொல்வதற்கு நான் வெட்கப்படவில்லை அப்படிங்கிறத அவர் இந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கிளியராக சொல்லிட்டார். அப்போ தோல்வி யாருக்கு வெற்றி? பல்லாயிரக்கணக்கான கோடிகள், கிட்டத்தட்ட 1,00,000 கோடிக்கு மேல் இழப்பு என்று வருகின்றது. அமெரிக்கா தற்போது இந்த ஹிஸ்புல்லாவுடைய ட்ரூஸுக்காக 600 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு பெருமானமுள்ள ஆயுதங்களை ஜோ பிடன் தனது வாழ்வில், தனது பதவியின் கடைசி நேரத்தில் சேங்ஷன் பண்ணியிருக்கார். அது இந்தியாவுடைய மதிப்புக்கு 5000 கோடி என்று சொல்லப்படுகின்றது. இப்பொழுது யார் வெற்றி பெற்றிருக்கிறார்? மற்றொரு கேள்வி. அடுத்து நாம் இப்பொழுது பாசப்படுவது, இந்த போர் நிறுத்தம் முடிந்த பின்பு ஹிஸ்புல்லாவுடைய தரப்பில் வெளியிடப்பட்ட அறிக்கை. எங்கள் வீரர்கள் வெற்றி இலக்கை அடைந்து விட்டார்கள். கைகளிலே கொடிகளை வைத்துக்கொண்டு லெபனானின் வீதிகளில் இந்த மக்கள் சொன்னார்கள், ஹிஸ்புல்லாவுடைய கடும் போராளிகள், நாங்கள் இலக்கை அடைந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மோசமான ஒரு மாயமான எதிரி என்கின்றார்கள். அதாவது டெலியூஷனல் எனிமி என்ற வார்த்தையை அவர்கள் ஆங்கிலம் சொல்கின்றது. ஒரு மோசமான, ஒரு மாயை நிறைந்த எதிரியை நாங்கள் வெற்றி இருக்கிறோம். எங்களுடைய ப்ராமிசஸ் நிச்சயமாக எந்த புதிய தாக்குதலுக்கும் அடுத்து நாங்கள் தயாராக இருக்கிறோம். Bleach to the complete the path of resistance with a greater determination and to continue standing by the side of resistance in Palestine with the holy of the Al-Quds as it is a capital city. அது மட்டுமில்லாமல் நாங்கள், அவர்கள் சொல்கிறார்கள், which will remain a title and a part for the generation dreaming of the freedom and liberation. வளரக்கூடிய யங்கர் ஜெனரேஷனுக்கான அவருடைய கனவுகளையும் அவர்களுடைய சுதந்திரத்தையும் அவர்களுக்கான விடுதலைகளுக்காகவும் மீண்டும் ஹிஸ்புல்லா போரிடும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். The path for the generation, the dreaming of the freedom and liberation. எந்த நிலையிலும் நாங்கள் எங்களுடைய சக தோழர்களோடு நிற்கப் போகிறோம். இதுதான் இப்போ கடைசியாக அவர்கள் வெளியாயிருக்கிறார். தோழர்களே, ஈரானுடைய இந்த நடவடிக்கையின் மூலமாக அடுத்த கட்டம் பிராமிஸ் 3, நாங்கள் தாக்குதலுக்கு ரெடியாயிருக்கிறோம் என்ற அறிக்கை வெளியாக வந்திருக்கிறது. ஆயுத பற்றாக்குறை, வெடிமருந்துகள் எங்களிடத்திலே இல்லை, அதே மாதிரி எங்களிடத்திலே வீரர்கள் பற்றாக்குறை, அதுபோன்று எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்ட ஹிஸ்புல்லாவுடைய இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தானியாகு ஈரானுடைய தாக்குதலுக்கு அச்சப்பட்டு தான் இந்த நிரந்தரம் இல்லாத 2 மாத ஒரு ட்ரூஸுக்கு அவர் வந்திருக்கிறார். சீஸ்ஃபயர் என்று சொல்லப்படுகின்றது. ஆனாலும் ஈரானுடைய தாக்குதல்களில் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? இந்த 2 மாதத்திற்கு பின்பு டொனால்டு ட்ரம்புடைய ஆட்சியில் இந்த நாட்கள் முடிகின்ற போது 8 நாட்கள் ஆகியிருக்கும் அவர் பதவிக்கு வந்து. அதற்கு பிறகு டொனால்டு ட்ரம்பினுடைய ஒரு நடவடிக்கையாக ஒரு மாய பிம்பம் அல்லது உண்மைக்கு அப்பால் அவர் ஈரானோடு போரிடுவதற்கு முயல்கிறார். அதற்காக அவர் உக்ரைன் போரை நிறுத்தப் போகிறார். அதற்காக அவர் ஹமாஸோடு போரை நிறுத்தப் போகிறார். ஹிஸ்புல்லாவுடைய போரை நிறுத்தி இஸ்ரேலோடு டையப் வைத்து ஈரானை துவம்சம் செய்வதற்காகவும் வருங்காலத்தில் இந்த பிராந்தியத்திலும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அச்சமூட்டும் வகையில் மிகப்பெரிய ஆயுத வல்லரசாகவும் அட்டோமிக் நியூக்ளியர் பேஸ் தளத்திலும்
ஏராளமான பலிஸ்டிக், சூப்பர்சோனிக் மற்றும் ஹைப்பர்சோனிக் இன்னும் விதவிதமான தாக்குதல்களை, ட்ரோன்களை கண்டுபிடிப்பில், ஆய்வில் மிக முன்னெடுத்து செல்லக்கூடிய ஈரானை அழிப்பதற்காக மட்டும் டொனால்டு ட்ரம்ப் ரகசிய திட்டங்களை வகுத்ததன் காரணமாகத்தான் இந்த போர் முடிவுக்கு வந்ததாகவும் ஒரு கருத்து சர்வதேசத்தில் வெளியாகி இருக்கிறது. தோழர்களே, 5000 கோடி ரூபாய்க்கு ஆயுதங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கிடையில் ஒரே ஒரு செய்தி, இந்த போர் ட்ரூஸுக்காக இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் யாயிர் லாபிட் போன்றவர்கள், 11க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் தோல்வி அடைந்து விட்டார் நெதன்யாகு, இதன் மூலம் எந்த லாபமும் யூத மக்களுக்கு ஏற்பட போவதில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது அங்கு இருக்கக்கூடிய படைப்பிரிவு UN 1701 அக்ரிமெண்ட் படி தெற்கு லெபனானில் ஐக்கிய நாட்டு சபையினுடைய படைகள் நிறுத்தப்படும். கிராமங்களிலிருந்து 60 நாட்குள் IDF இஸ்ரேல் படை வெளியேற்றப்பட வேண்டும். ஆனால் அங்கே மறைமுகமாக ஹிஸ்புல்லாக்கள் வெளியேற்றப்பட்டு ஆயுதங்களோடு அவர்கள் உள்ளே செல்ல வேண்டும். லித்தானி ஆற்றுக்கு அப்பால் வரக்கூடாது. சப்போஸ் யாராவது வந்தால் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம். மாலை 5 மணிக்கு மேல் யாராவது இந்த லித்தானியன் ஆட்டு பிரதேசத்தில் தென்பட்டால் அவர்கள் உயிர்களுக்கு நாங்கள் பொறுப்பல்ல என்ற கருத்தையும் இஸ்ரேல் IDF சொல்லியிருக்கிற ஒரு நேரத்தில் தற்போது காசாவில் என்ன நடக்கிறது என்பதை சொல்லிவிட்டு முடித்து விடுகின்றேன். இந்த நேரத்தில் ஹிஸ்புல்லாக்கள் எந்த தாக்குதலுக்கும் நாங்கள் ரெடி என்று சொல்கிறார்கள். இதைத்தான் யூத நாட்டின், குறிப்பாக யூத அரசின் யாயிர் லாபிட் போன்ற அதாவது எதிர்க்கட்சி தலைவர்கள் கடும் கண்டனத்தை பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு எதிராக சொல்கிறார்கள். அவருடைய சக ஸ்மோட்ரிச் மட்டுமல்லாமல் பென் காவிர் போன்றவர்கள், நாப்தாலின் போன்றவர்கள் கடுமையாக எதிர்க்கிறார்கள். இது தோல்வி தோல்வி என்று அந்த நாட்டிலிருந்து குரல் வருகிறது. மக்களிடத்திலே கேட்கிறார்கள், நீ வெற்றி பெற்றால் இந்த பயணக்கதைகளை, பிணைக்கதைகளை ஏன் உன்னால் கொண்டு வர முடியவில்லை என்ற கேள்வியும் பெஞ்சமின் நெதன்யாகுவை நோக்கி எழுகின்றது. போர் நிறுத்தத்தின் இந்த அழிவு இவ்வளவு தூரத்திற்கு பின்பு ஏன் வடக்கு பகுதிகளில் வெளியேறி சென்ற 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட யூத மக்களை மீண்டும் வடக்கு பகுதிகளில் உன்னால் ஏன் குடியமர்த்த முடியவில்லை என்ற கேள்வியும் வைக்கிறார்கள். அதே போன்று ஒரு வருடத்திற்கும் மேலாக போரிட்டும் ஒரு சிறு குழுவான ஹமாஸை ஏன் அழிக்க முடியவில்லை என்ற கேள்வியும், அது உண்மையா பொய்யா என்பதை உங்களுக்கு முன்னால் விட்டுவிடுகிறேன். இது போன்ற நடுநிலையான கருத்தில் மனிதநேய சிந்தனைகளோடு நாம் பேசக்கூடுகிறோம். எப்படி இருந்தாலும் நமக்கு வருத்தம், யூத மக்கள் படுகொலை செய்யப்பட்டது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. மிக சிறந்த நல்ல ஒரு மனிதர்கள், ஹமாஸும் அதை போன்றுதான். அதே மாதிரி பலஸ்தீன மக்கள் படுகொலையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. மனித சமூகத்திற்கு மதமும் சாதியும் இல்லை. ஆனால் அரசியல் தலைவர்கள் சுருக்கமான எண்ணத்திற்கு, குறுகிய எண்ணத்திற்காக தங்கள் படுகொலைகளை அரங்கேற்றி வருகிறது. இந்த வெற்றி தோல்வியா என்பதை உங்களின் பார்வைக்கு நான் விட்டுவிடுகிறேன். இதுபோன்று சர்வதேச செய்திகளை தொகுத்து அவற்றில் நம்முடைய பார்வையும் உங்களுக்கு ஏற்புடையதாக ஒரு செய்தியையும் தமிழ் உலகில் முதலாக நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். இதில் குறைகள் இருந்தால் சுட்டி காட்டுங்கள், நிறைகளை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்றி.